ஹலோ கைஸ், உலக வரைபடத்திலேயே ரொம்ப அழகான அதே சமயம் ரொம்ப சிக்கலான ஒரு நாடு எதுன்னு கேட்டா அது இந்தோனேஷியா தான். வானத்தை முட்டும் எரிமலைகள், பசுமை போர்த்திய அடர்ந்த காடுகள் மற்றும் கண்களை கவரும் நீல நிற கடற்கரைகள்னு இயற்கையின் அத்தனை அழகும் இங்கே தான் கொட்டி கிடக்கு. இந்த நாடு வெறும் நிலப்பரப்பால் ஆனது மட்டும் இல்ல, இது 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளின் தொகுப்பு. இந்த தீவுகள்ல சுமார் 28 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வராங்க. மேற்குல சுமத்ரால தொடங்கி கிழக்குல பாப்புவா நியூ கினியா வர சுமார் 5000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது நீண்டிருக்கு. இந்த பிரம்மாண்டம் காரணமா இந்த நாட்டுக்கு 3 விதமான டைம் ஜோன்ஸ் இருக்கு. பரப்பளவின் அடிப்படையில இதுதான் உலகின் மிகப்பெரிய தீவு நாடாகும். மக்கள் தொகையை பொறுத்தவரை இந்தோனேஷியா உலகின் 4வது பெரிய நாடாக இருந்து வருது. இது உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்ட நாடாகவும், அதே வேளையில இனம் மற்றும் மொழி ரீதியா பூமியின் மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட நாடுகள ஒன்றாகவும் இருந்து வருது. இவ்வளவு அழகான இந்த நாட்டுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, 17,000 தீவுகளா சிதறி கிடந்த இந்த நிலப்பரப்பு எப்படி ஒரே நாடாக மாறியது? இன்றைய நவீன இந்தோனேஷியா உருவாவதுக்கு முன்னாடி இங்க யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க? சம்பந்தமே இல்லாத இத்தனை தீவுகள் இணைஞ்சது எப்படி? இதுல மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலால் பிரிக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு பெரிய நாட்டை எப்படி ஒரு அரசு நிர்வாகம் பண்ணுது? இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ இந்தோனேஷியாவின் வரலாற்றை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்தோனேஷியாவின் கதைங்கிறது வெறும் வரலாறு மட்டும் இல்ல, இது நவீன காலத்தின் மிக விசித்திரமான ஒரு முயற்சி. ஏன்னா ஆயிரக்கணக்கான தீவுகள், நூற்றுக்கணக்கான கலாச்சாரங்கள் மற்றும் சீரும் எரிமலைகள்னு அனைத்தையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்த அந்த சுவாரஸ்யமான கதையை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிப்போம். சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆசியாவின் மிகவும் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த ராஜ்யங்களின் கோட்டையாக இன்றைய இந்தோனேஷியா இருந்தது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மக்கள் இங்க சமூகங்களா வாழ்ந்து விவசாயம் மற்றும் கடல் வழியான வர்த்தகத்துல ஈடுபட்டு வந்தாங்க. இந்தியா மற்றும் சீனா ஆகிய 2 மாபெரும் நாகரிகங்களுக்கு நடுவுல இந்த தீவுகள் அமைஞ்சிருந்தது. இதனால இரு நாட்டு வணிகர்களும் இங்க வந்து தங்கம், புது ஐடியாஸ் மற்றும் மத சித்தாந்தங்களை இங்க உள்ள மக்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. காலப்போக்கில் இந்த தீவுகளின் முக்கியத்துவம் அதிகரிச்சதுனால சுமத்ரால ஸ்ரீ விஜயா எம்பையர் போன்ற பெரிய ராஜ்யங்கள் உருவாக தொடங்கின. 7ஆம் நூற்றாண்டு போல ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையமா மாறிய ஸ்ரீ விஜயா எம்பையர் கடல் வழிகளை கட்டுப்படுத்தி அந்த வழியா போகும் கப்பல்கள் கிட்ட இருந்து வரி வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீ விஜயா எம்பையரின் காலம் அப்போ இந்தோனேஷியா புத்த மதத்தின் மையமாக விளங்கியது. இதுக்கப்புறம் 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகள்ல ஜாவா தீவுல மஜாபாஹித் பேரரசு தோன்றி பல தீவுகளுக்கு பரவியது. கலை, கட்டுமானம் மற்றும் நல்லாட்சி பெயர் பெற்ற மஜாபாஹித் பேரரசு அந்த காலகட்டத்தில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இந்து புத்த பேரரசாக இருந்தது. வர்த்தகம் பெருக பெருக புதிய சக்திகள் உருவாக தொடங்கியது. இதனால பழைய ராஜ்யங்கள் பலவீனம் அடைஞ்சு உள்ளூர் தலைவர்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட தொடங்கிய காலகட்டத்துல 13ஆம் நூற்றாண்டுல வர்த்தகர்கள் மூலம் இஸ்லாம் இங்க பரவ தொடங்கியது. முஸ்லிம் வணிகர்களின் நல்ல குணத்தால் ஈர்க்கப்பட்ட உள்ளூர் மக்கள் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனா கடல் தாண்டி வந்த சிலர் இந்த தீவுகளின் தலையெழுத்தையே மாத்த போறாங்கன்னு அப்போ யாருக்குமே தெரியல. உலகின் மறுபக்கத்துல இருந்து வந்த அந்த மாலுமிகள் இங்க வர்த்தகம் செய்ய வரல, மாறாக ஆட்சி செய்யவே வந்தாங்க. 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில வித்தியாசமான மொழி, தனி கொடி மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் போர்ச்சுகீஸ் இந்தோனேஷியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஐரோப்பாவில் தங்கத்துக்கு நிகராக மதிக்கப்பட்ட கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் மிளகு ஆகிய மசாலா பொருட்களை தேடித்தான் இவங்க இங்க வந்தாங்க. இந்தோனேஷியாவின் மலுக்கு தீவுகள்ல இந்த மசாலா பொருட்கள் கொட்டி கிடந்ததுனால இந்த இடத்த மசாலா தீவுகள்னு கூப்பிட்டாங்க. போர்ச்சுகீஸுக்கு அப்புறம் இங்க வந்த டச் 1602ல உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய சர்வதேச நிறுவனமான டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்கினாங்க. இந்த மசாலா வர்த்தகத்தை முழுமையா அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதே அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அவங்க கோட்டைகளை கட்டினாங்க, உள்ளூர் தலைவர்களுடன் ஒப்பந்தங்கள் செஞ்சாங்க, அவங்க பவரை பயன்படுத்தி போர்ச்சுகீஸுகளை விரட்டி அடிச்சாங்க. இந்தோனேஷியாவின் எல்லா உள்ளூர் ராஜ்யங்களும் வீழ்ந்தது மற்றும் டச்சின் ஆட்சியை உள்ளூர்வாசிகள் ஏற்றுக்கொண்டாங்க. டச்சுக்காரங்க மசாலா பொருட்களை தாண்டி இங்கே இருந்த நிலம், மக்கள் மற்றும் வளங்களை சுரண்ட தொடங்கினாங்க. அடுத்த 300 ஆண்டுகளுக்கு இந்தோனேஷியாவை ஆண்டாங்க. இந்த காலகட்டத்தில் பட்டாவியா, அதாவது இன்றைய ஜகார்த்தா போன்ற நகரங்கள் உருவாக்கப்பட்டது. இந்தோனேஷியா மக்களை கட்டாயப்படுத்தி சர்க்கரை, காபி மற்றும் புகையிலை ஆகியவற்றை விளைவித்தாங்க. மக்களின் நிலங்களை ஆக்கிரமிச்சு அதிக வரிகளை வசூலிச்சாங்க.
இதை எதிர்த்தவங்களை மிக கொடூரமா கொன்றாங்க. இருந்தாலும் மக்கள் தைரியத்தை விடல. அவங்களுடைய சுதந்திர கனவு 1900ஆம் ஆண்டு போல ஒரு மாபெரும் இயக்கமா உருவெடுத்தது. டச்சுக்காரங்க எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருப்பதாக நினைச்ச அப்போதான் 1940ல 2ஆம் உலக போருங்கிற மிகப்பெரிய போர் நடந்தது. 1942ல ஜப்பான் இந்த தீவுகளை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தது. 300 ஆண்டு கால டச் ஆதிக்கமும் முடிவுக்கு வந்தது. இந்தோனேஷியா ஜப்பானின் கட்டுப்பாட்டுல முழுமையா வந்தது. ஆசியாவை ஐரோப்பியர்கள் கிட்ட இருந்து ஜப்பான் காப்பாற்றும்னு மக்கள் ஆரம்பத்துல நம்பினாலும் நிலைமை கொஞ்ச காலத்திலேயே தலைகீழா மாறுச்சு. கொஞ்சம் உணவை மட்டும் கொடுத்துட்டு மக்களை மிக கடுமையா வேலை வாங்கினாங்க. ஆனா ஜப்பான் தனது சொந்த நலனுக்காக இந்தோனேஷியர்களுக்கு அளிச்ச ராணுவ பயிற்சி அவங்களுக்கு சுதந்திர தாக்கத்தை அதிகப்படுத்தியது. 1945ல அமெரிக்கா வீசிய அணுகுண்டுனால ஜப்பான் சரணடைஞ்சது. அமெரிக்கா ஏன் ஜப்பான் மேல அணுகுண்ட வீசியதுன்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல வந்த இந்த வீடியோவை பாருங்க. சரி, இந்த வாய்ப்பை இந்தோனேஷியா தலைவர்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜப்பான் சரணடைஞ்சு 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது 17 ஆகஸ்ட் 1945 அன்று இந்தோனேஷியன் நேஷனல் பார்ட்டியின் தலைவர்களான சுகார்னோ மற்றும் முகமது ஹட்டா இந்தோனேஷியாவின் சுதந்திரத்தை அறிவிச்சாங்க. ஆனா டச்சுக்காரங்க இதை ஏற்க மறுத்து மீண்டும் ஆட்சி செய்ய முயற்சி பண்ணாங்க. இதனால இந்தோனேஷியன் நேஷனல் ரெவல்யூஷனுங்கிற 4 ஆண்டு போர் வெடிச்சது. ஜப்பான் இந்தோனேஷியாவுக்கு கொடுத்த பயிற்சியை வச்சும் ஆயுதங்கள் மற்றும் ராஜதந்திரம் மூலமாகவும் இந்தோனேஷியா டச்சை எதிர்த்து கடுமையா போராடியது. இறுதியா 1949ல சர்வதேச அழுத்தம்னால டச்சுக்காரங்க சரணடைய இந்தோனேஷியா ஒரு சுதந்திர நாடாக ஆனது. ஆனா உண்மையான சவாலே இதுக்கப்புறம் தான் தொடங்கியது. 5000 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள 17,000க்கு மேற்பட்ட தீவுகளை கொண்ட ஒரு தேசத்தை நிர்வகிப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஜாவா தீவுல மட்டும் இந்தோனேஷியாவின் மக்கள் தொகையில பாதி பேர், சுமார் 13.5 கோடி மக்கள் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம சுமத்ரா, சுலவேசி, களிமண்டான் மற்றும் ஆயிரக்கணக்கான சின்ன தீவுகள்ல எல்லாம் தனித்தனி கலாச்சாரங்கள் மற்றும் அடையாளங்கள் இருந்தது. இந்தோனேஷியாவின் பன்முகத்தன்மையை அறிய இந்த புள்ளி விவரங்களை பாருங்க. இங்க 700க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றது. 1300க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இங்க இருக்கு. இஸ்லாம், கிறிஸ்துவம், இந்து மற்றும் புத்திசம்னு பல மதங்களை மக்கள் இங்க பின்பற்றுறாங்க. இவ்வளவு வேறுபாடுகளை கொண்ட மக்களை ஒன்னா சேர்க்க பினாகே துங்கல் இகா, அதாவது வேற்றுமையிலையும் ஒற்றுமையாக இருப்போம்ங்கிற தேசிய முழக்கத்தை இந்தோனேஷியா தலைவர்கள் உருவாக்கினாங்க. எல்லாராலையும் ஈஸியா பேச முடியும்னு பாசா இந்தோனேஷியா தேசிய மொழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஜகார்த்தாவை தலைநகராக்கி தீவுகளை இணைக்க சாலைகள், பள்ளிகள் மற்றும் கடல் வழி பாதைகளை உருவாக்கினாங்க. இவ்வளவு செஞ்சாலும் எல்லோரையும் ஒன்னா வச்சிருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சுமத்ராவின் ஆச்சே தீவு மற்றும் பாப்புவா போன்ற பகுதிகளில் நீண்ட காலமா சுதந்திரம் கோரி வந்தாங்க. கிழக்கு திம்மர் அவங்க சுதந்திரத்துக்காக போராடி இறுதியா 2002ல இந்தோனேஷியா கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு தனி நாடாக மாறியது. பல ஆண்டுகளா இந்தோனேஷியா வேற்றுமையில ஒற்றுமை காண போராடி வந்து அதுல வெற்றியும் கண்டுள்ளது. ஆனாலும் நாட்டை ஒற்றுமையா வச்சிருக்க அந்த போராட்டம் இன்று வரை தொடருது. சரி, இது வரைக்கும் இந்தோனேஷியாவின் வரலாற்றை பத்தி பார்த்தோம். இப்போ அதோட சிக்கலான ஜியோகிராஃபியை பத்தி பார்ப்போம். 17,000க்கு மேற்பட்ட தீவுகளை கொண்ட இந்த நாட்டை நிர்வகிப்பதுங்கிறது புயல்ல சிக்கிய சில படகுகளை ஓட்டிக்கிட்டு போறதுக்கு சமம். ஏன்னா இங்க ஒவ்வொரு படகும் ஒவ்வொரு திசையில பயணிக்கும். இந்த நாட்டை ஆளுவதற்கு கடின உழைப்பும் பொறுமையும் தேவை. ஏன்னா இது உலகிலேயே மிகவும் ஆபத்தான ஒரு ஜியோகிராஃபில இருக்கு. இந்தோனேஷியா பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் மேல உட்கார்ந்துருக்கு. இதனால அடிக்கடி நிலநடுக்கங்கள் மற்றும் நிறைய எரிமலை வெடிப்புகள் இங்க நடக்கும். இது மட்டும் இல்லாம இங்க பூகம்பங்கள், சுனாமிகள், வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும். உலகின் மிக கொடிய இயற்கை பேரழிவுகள் சிலது இங்க தான் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 1883ஆம் ஆண்டு கிரக்கட்டோபே தீவுல ஒரு எரிமலை பயங்கரமா வெடிச்சு சிதறியது. இதோட சத்தம் 4800 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டதுன்னு சொல்லப்படுது. அந்த வெடிப்புனால உருவான சுனாமி அலைகள் ஒட்டுமொத்த கிராமங்களையும் அடிச்சு பல உயிர்களை பறிச்சது. அதே போல 2004ஆம் ஆண்டு சுமத்ரா கடற்கரையில 9.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு மாபெரும் சுனாமி உருவாகியது. அதுக்கப்புறம் இந்த பூமியில எவ்வளவு பெரிய பேரழிவு நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் இங்க ஏற்படும் வெள்ளம்னால ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க வீடுகளை இழக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அதன் தலைநகரமான ஜகார்த்தா மெல்ல கடல்ல மூழ்கிக்கிட்டு வருது. மக்கள் அளவுக்கு அதிகமா நிலத்தடி நீரை பயன்படுத்துவதாலும் பருவநிலை மாற்றத்தாலும் கடல் மட்டம் உயர்வதாலும் இது நடக்குது. சில இடங்கள்ல இந்த நகரம் வருஷத்துக்கு 25 சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே இறங்கி வருது.
இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க போர்னியோ தீவுல நுசந்தராங்கிற பெயர்ல ஒரு புது கேபிட்டலை உருவாக்க அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு. இது மூழ்கும் ஜகார்த்தாவின் சுமையை குறைக்கும் என்றாலும் அடர்ந்த காட்டுப்பகுதியில ஒரு புது நகரத்தை கட்டுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. இதுக்கு பல பில்லியன் டாலர் செலவு பண்றது மட்டுமில்லாம சுற்றுச்சூழலும் கடுமையா பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்தோனேஷியாவை பொறுத்தவரை இயற்கைங்கிறது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி. ஏன்னா இங்க எப்ப வேணும்னாலும் விவசாய நிலங்களை வளமாக்கும் அதே எரிமலைகள் திடீர்னு வெடிச்சு சிதறலாம். தீவுகளை இணைக்கும் கடல்கள் எப்ப வேணும்னாலும் சீறி எழலாம். அடர்ந்த காடுகளை உருவாக்கும் அதே பருவமழை ஊரையே வெள்ளத்துல மூழ்கடிக்கலாம். இயற்கை பேரழிவுங்கிறது இந்த மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றிவிட்டது. 17,000 தீவுகளை சிதறி கிடக்கும் ஒரு நாட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யறது ஒரு மாபெரும் சவால். மற்ற நாடுகளை நகரங்களையும் கிராமங்களையும் சாலைகள் மற்றும் ரயில்கள் மூலமா ஈஸியா இணைச்சிடலாம். ஆனா இங்க ஒவ்வொரு பகுதிக்கும் நடுவுல கடல் இருக்கு. கடலை தாண்டி ஒரு ப்ராவின்ஸ்ல இருந்து இன்னொரு ப்ராவின்ஸுக்கு ஹைவேஸ் அமைக்க முடியாது. அதே போல ஒரே தீவுக்குள்ள பயணம் செய்யறதிலும் பல சிக்கல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பாப்புவா மாகாணத்துல எங்க பார்த்தாலும் அடர்ந்த காடுகளும் உயரமான மலைகளும் மட்டுமே இருக்கு. இதனால இங்க சாலை வசதிகளே இல்லாத பல கிராமங்களுக்கு விமானம் மூலமாகவும் இல்ல மணிக்கணக்கில் ட்ரெக்கிங் பண்ணி மட்டுமே போக முடியும். மறுபுறம் அதிக மக்கள் வாழும் ஜாவா தீவுல கடுமையான போக்குவரத்து நெரிசல் எப்பவுமே ஏற்படும். சில நேரங்கள்ல 100 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 8 முதல் 9 மணி நேரம் வரை ஆகும். பல தீவுகளை இன்றும் இன்டர்நெட் வசதியோ மொபைல் நெட்வொர்க் வசதியோ கிடையாது. இதனால நாட்டை ஆட்சி செய்யறதுல பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. சில தீவுகளுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் டாக்டர்ஸ் போவாங்க. ஸ்கூல்ல மின்சாரம் கூட கிடையாது. 2026ஆம் ஆண்டின் நிலவரப்படி நாட்டின் 80.5% மக்களுக்கு இன்டர்நெட் வசதி கிடைச்சாலும் இன்னும் சுமார் 6 கோடி மக்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம தான் வாழ்றாங்க. ஜகார்த்தா, சுரபயா, மெடான் போன்ற முக்கிய நகரங்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா நியாஸ், புளோர்ஸ், புரு போன்ற தீவுகளை அரசாங்கம் முற்றிலுமா மறந்ததை போல தெரியுது. ஏன்னா அங்க இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இந்த இடைவெளியை குறைக்க புது துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் இன்டர்நெட் வசதிகளை கொண்டு வர அரசாங்கம் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவு பண்ணுது. ஆனா புவியியல் ரீதியா மிகவும் சிக்கலான நாடுங்கிறதுனால எல்லா தீவுகளுக்கும் வசதிகளை கொண்டு போகிறதுல ரொம்ப கடினம் இருந்து வருது. இவ்வளவு புவியியல் சவால்களுக்கு மத்தியில இந்தோனேஷியால பல கலாச்சாரங்களும் மற்றும் மொழிகளும் இருக்கு. இங்க 1300க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இருக்கு. இதுல மிகப்பெரிய குழுனா அது ஜாவனீஸ் மக்கள் தான். இவங்க தான் மொத்த மக்கள் தொகையில 40% இருக்காங்க. இவங்களை தவிர சுதானீஸ், மதுரீஸ், பாலினீஸ், பதாக், தயாக் மற்றும் புகீஸ்னு பல குழுக்கள் இருக்கு. அவங்களுக்குன்னு தனித்துவமான கலாச்சாரம், உணவு மற்றும் மொழியோடு வாழ்றாங்க. உலகில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இங்க 700க்கும் மேற்பட்ட உள்ளூர் மொழிகள் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சுலவேசி போன்ற இடங்கள்ல மக்கள் வீட்டுல ஒரு மொழியையும் மார்க்கெட்ல ஒரு மொழியையும் ஸ்கூல்ல வேறொரு மொழியையும் பேசுறாங்க. இவ்வளவு மொழிகள் பேசும் மக்களை எப்படி ஒன்னா இணைப்பதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விடைதான் பாசா இந்தோனேஷியா. 1945ல சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் எல்லாரும் கத்துக்க ரொம்ப ஈஸியா இருந்ததுனால பாசா இந்தோனேஷியா தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் ஊடகங்கள்ல இந்த மொழி தான் பயன்படுத்தப்படுது. இதுவே அனைவரையும் இணைக்கும் பாலமாக பார்க்கப்பட்டது. ஆனாலும் ஒரு மொழியை வச்சு எல்லா வேறுபாடுகளையும் அழிக்க முடியல. பாப்புவால உள்ள பல மக்கள் இன்னைக்கும் அவங்க இந்தோனேஷியாவின் ஒரு பகுதியா கருதுவதில்லை. அவங்களுடைய முக அமைப்பு மொழின்னு மாறுபடுறதுனால அரசாங்கம் அவங்கள புறக்கணிப்பதாக நினைக்கிறாங்க. இதன் காரணமா பல பிரிவினை இயக்கங்கள் உருவாகி சில சமயங்கள்ல வன்முறையும் அங்க வெடிக்குது. அதே போல வடக்குல சுமத்ராவுல உள்ள ஆச்சே மாகாண மக்கள் பல ஆண்டுகளா போராடி இன்று அதிகாரப்பூர்வமா ஷாரியா சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. 1990 மற்றும் 2000களில் மலுக்கோ மற்றும் மத்திய சுலவேசியில கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பெரிய மத மோதல்கள் நடந்துள்ளது. இந்த பிரிவினைகளை சரி செய்யவே அரசாங்கம் பன்கசிலாங்கிற தத்துவத்தை முன்னிறுத்துகிறது. அதாவது கடவுள் நம்பிக்கை, சமூக நீதி மற்றும் ஒற்றுமைன்னு மொத்தம் 5 கொள்கைகளை கொண்ட இந்த சித்தாந்தத்தை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அரசு நிறுவனத்திலும் கற்பிக்கப்படுது. இப்போ உங்களுக்கு இந்தோனேஷியாங்கிறது வெறும் நாடு இல்ல, அது 17,000 தீவுகளை கொண்ட ஒரு மாபெரும் புதிர்னு புரிஞ்சிருக்கும். எரிமலைகள்ல இருந்து அடர்ந்த காடுகள் வரை, பாலி தீவின் கோயில்கள்ல இருந்து ஜாவாவின் மசூதிகள் வரை, பாப்புவாவின் காடுகள் எரிமலைகள்ல இருந்து சுமத்ராவின் கடற்கரை வரைன்னு எல்லாம் கலந்த ஒரு அதிசய நாடு தான் இந்தோனேஷியா. ஆனா எதிர்காலம் இவங்களுக்கு எளிதானதா இருக்க போறதில்ல.
நகரங்கள் மூழ்கிறதும் இந்த பகுதியில சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பதும் இவங்களுக்கு இப்ப பெரும் சவாலாக இருந்து வருது. இந்த நாட்டை ஆள்வது ஒரு கடினமான காரியம்தான், அது எளிதானதுன்னு யாருமே சொல்லல. இவ்வளவு வேறுபட்ட மக்களை ஒன்றிணைக்க அரசியல் மட்டும் போதாது, தொலைநோக்கு பார்வையும் ஒற்றுமையும் தேவைங்கிறத இந்தோனேஷியா தலைவர்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதனாலதான் இந்தோனேஷியா உலகின் மிக தனித்துவமான நாடாக இருந்து வருது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்தோனேஷியாவின் இந்த 17,000 தீவுகள்ல நீங்க எந்த தீவுக்கு போக விரும்புறீங்க? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.